தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி. கடலூரில் போலீஸ் குடியிருப்பு அருகே அறநிலையத்துறை ஆடிட்டரை கத்தியால் வெட்டி நகை மற்றும் பணம் பறிக்கப்பட்டுள்ளது கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் திருப்பாதிரி புலியூரைச் சேர்ந்த ஆடிட்டர் முருகன் கம்மியம்பேட்டை ஜவான் பவன் புறவழி சாலை வழியாக நடந்து சென்றபோது இந்த வழிப்பறி சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஒரே பைக்கில் வந்த 3 பேர் திடீரென ஆடிட்டர் முருகனை வழிமறித்து கத்தியால் தாக்கி நகை மற்றும் பணத்தை பறித்து சென்றனர். வழிப்பறி கும்பல் தாக்கியதில் ஆடிட்டர் முருகன் கை மற்றும் உடல் முழுவதும் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்துள்ளார். ஆடிட்டர் முருகன் அணிந்திருந்த தங்க மோதிரம், 1500 ரூபாய் பணம் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு வழிப்பறி கும்பல் தப்பி ஓடியுள்ளது. இரத்த வெள்ளத்தில் மயங்கிய நிலையில் கிடந்த முருகனை அவ்வழியாக சென்றவர்கள் மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். தாவேக்கு ஆட்சியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்மை செய்தி. கடலூரில் போலீஸ் குடியிருப்பு அருகே அறநிலையத்துறை ஆடிட்டரை கத்தியால் வெட்டி நகை மற்றும் பணம் பறிக்கப்பட்டுள்ளது கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் திருப்பாதிரி புலியூரைச் சேர்ந்த ஆடிட்டர் முருகன் கம்மியம்பேட்டை ஜவான் பவன் புறவழி சாலை வழியாக நடந்து சென்றபோது இந்த வழிப்பறி சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஒரே பைக்கில் வந்த 3 பேர் திடீரென ஆடிட்டர் முருகனை வழிமறித்து கத்தியால் தாக்கி நகை மற்றும் பணத்தை பறித்து சென்றனர். வழிப்பறி கும்பல் தாக்கியதில் ஆடிட்டர் முருகன் கை மற்றும் உடல் முழுவதும் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்துள்ளார். ஆடிட்டர் முருகன் அணிந்திருந்த தங்க மோதிரம், 1500 ரூபாய் பணம் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு வழிப்பறி கும்பல் தப்பி ஓடியுள்ளது. இரத்த வெள்ளத்தில் மயங்கிய நிலையில் கிடந்த முருகனை அவ்வழியாக சென்றவர்கள் மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். தாவேக்கு ஆட்சியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.